வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு 1 ரோலில் போடக்கூடிய இந்த கூடையோட டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கரெக்டாக 1 ரோல் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கைப்பிடியெல்லாம் போட்டு முடித்து கரெக்டாக 1 ரோல் நமக்கு தேவைப்படுது. ரொம்பவே அழகாக வந்திருக்கு கூட. ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்காக இந்த 1 ரோலில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் கலந்து போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வெரைட்டியாக போட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன், என்னென்ன மாடலில் நான் போட்டிருக்கேன் இந்த 1 ரோலில் அப்படின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாடல் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேஸ் வந்து நார்மல்லையும் மேலே கிராஸ் கட்டு அந்த மாடலில் போடக்கூடியது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சின்ன கூடையாக கொடுத்தோம்னா ரொம்ப யூசேஜ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் வந்து 1 ரோலில் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக போடக்கூடிய மாடல் இது. இதுக்கு வந்து 2 கலர் நான் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். காஃபி ப்ரௌனும் சாண்டலும் எடுத்திருக்கேன். சாண்டல் வந்து பார்டர் டிசைன் வர மாதிரி கொடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கும் இது போல் கூடைகள் அல்லது கூடை போடுறதுக்கு தேவையான வயர் பீட்ஸு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப குறைவான ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நம்மளால் தொடர்ந்து போட முடியறதில்ல, அதனால் வீடியோ போட முடியறதில்ல. அதனால தான் நம்ம வந்து டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ போடுறேன். இது வந்து 16 ஒயர் நம்ம கட் பண்ணிக்கிறோம். 4 கணக்கு வர மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ 5.25 ஸ்கேல் அளவு நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 5.25 தாராளமாகவே இருக்கும். 5.25 ஸ்கேலில் 16 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 16 ஒயர் கட் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ் ஃபுல்லுமே நம்ம ஒரே கலரில் தான் போட போகிறோம். ஸோ ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி ஒரே கலரில் நம்ம 8 லைன் போட்டு முடிக்கணும். அடிபாகம் 8 லைன் போட்டு முடிக்கணும். பாருங்கள், நமக்கு கூடையோட உள்பாகம் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்பேஸ் இருக்கும். இந்த சைஸ் கூடைக்கு இந்த மெஷர்மெண்ட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இந்த எண்ணிக்கையில் கட் பண்ணி போட்டிங்கன்னா கூடை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ஒரு சின்ன சின்ன கடைகளுக்கு எடுத்துகிட்டு போகலாம், இல்லை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியான யூசேஜுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடி ஃபுல்லுமே 8 லைன் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் 4க்கு 4 அப்படின்னு நம்ம ஒயர் சேர்த்தும் போது நான் வந்து சாண்டல் கலர் ஒயரை யூஸ் பண்ணி 4க்கு 4 அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், நமக்கு கூடை ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணதும் இப்படி தான் நமக்கு கிடைக்கும். நான் கூடை எப்படி போடலாம், இந்த கூடை வந்து மேக்கிங் வீடியோவும் நான் அடுத்தடுத்து போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. போட தெரியாதவங்க எப்படி போடலாம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சு போட்டுக்கலாம். ஸோ 4க்கு 4 அப்படின்னு சாண்டல் கலரு 4 நாட் போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒயரை கட் பண்ணிடணும். மறுபடியும் 4 நாட்டுக்கு நம்ம சாண்டல் கட் ஒயர் மாதிரி கொடுத்துட்டு கட் பண்ணி இந்த மாதிரி 4க்கு 4 அப்படின்னு சொல்லி போடணும். போட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே நம்ம மேலே பேஸ் போட்ட வரைக்கும் தான் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவை. கூடையோட மேல் பாகத்துக்கு ரன்னிங் ஒயர் தேவை கிடையாது, ஏன்னா கிராஸ் கட் மாடலில் வருது. அதுக்கப்புறம் நம்ம கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் ஜாயின் பண்ணி நமக்கு போட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த டிசைன் கிடச்சிரும். அதே போல் கைப்பிடி பாருங்கள், நான் வந்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக உள் ஒயர் கொடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே எப்படி போடுறது என்னங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன். நீங்கள் அதை பார்த்து கூட போட்டுக்கலாம். ஸோ நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அஸ்விகவி கிரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.